அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம பயணத்தை கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாரும் சஃபருடைய தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்ருக்காங்க. ஏன்னா குழந்தைகளுடைய பாதுகாப்புக்காக வேண்டி நம்ம கட்டாயம் தொழுது தான் ஆகணும். நம்ம எப்போவுமே பிஸ்மில்லான்னு சொல்லி நம்ம துவா சொல்லிட்டு தான் பயணத்துக்கு போகணும். பயணத்துடைய துவா எல்லாரும் நான் இப்போ சொல்லுங்க. சுபஹானல்லதி சஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், குழந்தைங்க எல்லாருமே இப்போது மகிழ்ச்சியாக இந்த அறிஞர் அண்ணா லைப்ரரியில் அங்கே நிறைய விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் இதை பார்க்கணும். அறிவியல் சம்மந்தமாக சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு பார்வை மூலியமாகவே எஜுகேஷன் அவங்க ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. நம்ம குழந்தைகள் எல்லாம் அதை போய் பார்த்து அதை விளையாட்டாக அந்த கல்வியை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம இங்கேருந்து கிண்டி நேஷ்னல் பார்க் வந்துட்டோம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா காலையில் நிறைய படிப்பு ரீதியாக அவங்கள கொண்டு காட்டிட்டு மத்தியானமாக அவங்கள ஃபுல்லாக ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்கள் ஏற்பாடு செஞ்சோம். அதுக்கு பிறகு தொழுகைக்காக வேண்டி தயாராகிட்டோம். தொழுகைக்கான சில சட்டத்திட்டங்களை அவுட்டோரில் எப்படி ப்ரேயரை நம்ம விடாமல் தொழுகிறது அப்படின்றது குறித்து ஒரு சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம். யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் தண்ணி தான் நமக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொருடைய பருள் மட்டும் செஞ்சால் போதும். ஒவ்வொருடைய பருள் என்ன, ஒரு வாட்டி முகத்தை கழுவுனா போதும், ஒரு வாட்டி கை முழங்கை வரைக்கும் ஒரு வாட்டி கழுவுனா போதும், தலையில் 4ல் ஒரு பகுதி மசாஜ் செஞ்சால் போதும், அதே மாதிரி காலை ஒரு வாட்டி கழுவுனா போதும். புரியுதுங்களா? இந்த ஒழு செஞ்சுட்டு சஃபர் நேரத்தில் இப்படி பண்ணால் போதும். ரொம்ப 3 டைம் 4 டைம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? மாஷா அல்லாஹ், அங்கே சுற்றி 1000 குழந்தைங்க இந்த இஸ்லாம் தீனு இதெல்லாம் மறந்துட்டு அங்கே விளையாண்டுட்டு மற்ற விஷயத்தில் ஈடுபட்டாலும் நம்ம குழந்தைங்க 1000 குழந்தைகளுக்கு முன்னாடி அங்கே தொழுதாங்க. இந்த சின்ன வயசுலேயே அவுட்டோரில் கொண்டு போய் இந்த மாதிரி பாங்கு சொல்ல வைக்கிறது, ஒது செய்ய வைக்கிறது, குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பழக்கிறது ஃப்யூச்சரில் அவங்க எந்த சூழ்நிலையிலையும் அவங்க தொழுகையை விட மாட்டாங்க. எல்லாருமே அழகாக பகிர்ந்துக்கிட்டு சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பசி, பிள்ளைகளுக்கும் ரொம்ப பசி. அந்த பசியோடு உட்காந்து சாப்பிடும் போது லெமன் ரைஸும் அந்த பீஃப் கிரேவியும் எனக்கு என்னுடைய சின்ன குழந்தையில் நாங்கள் ஃபேமிலியாக டூர் போன அந்த ஞாபகம் வந்துருச்சு. அது ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லோரும் பகிர்ந்துக்கிட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பிறகு பிள்ளைங்க சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி அங்கேருந்து விளையாட கிளம்பிட்டாங்க.
எடுத்துட்டேன். சாப்பிட்டதெல்லாம் வெளில வர போது நல்ல சர்க்கஸ் காட்டுறான்டா இவன். அவங்க ஆடிட்டானுங்க. பாரக்கல்லா, பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் ரொம்ப கட்டுப்பாடோடு விளையாடுறாங்க. இலால் குழந்தை ஆயிட்டாங்க. இது ஆஸ்டேட் தான். பேசு 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 கேஷுவலா பேசு. எதுவுமே பிடிக்காதுன்னா கமெண்ட் பண்ணுங்க.